இப்போ நான் என்ன சமூகம்? பார்க்கவக்குள்ள நத்தமார் சமூகத்தை சார்ந்தவன். போன வீடியோ பார்த்துட்டு அப்படியே தான் இங்கே வந்திருப்பீங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் என்ன பேச போகிறேன்றது. பாரிசாலன் மொதல் தலைக்கட்டு பெரிய தலையை முடிச்சாச்சு. அடுத்து அது உருவாக்கணும் சங்கத்தை முடிச்சாச்சு. இப்போ பாரிசாலன்கிட்ட வரணும். இவங்க ஒட்டுமொத்த கும்பலையும் முடிச்சு விட்டாதான் அடுத்து தலை தூக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. இப்போ புதுசாக பொய் சொல்லுவாங்க. அடுத்து அந்த பொய் சொல்லும் போது நீங்கள் மாட்டிப்பீங்க. ஒருத்தன் வந்து பதட்டப்பட்டானாலே மாட்டிக்குவான்னு அர்த்தம். கொஞ்சம் பதட்டப்படுவாங்க. கண்டிப்பாக பதட்டப்படுவாங்க. நான் பல விஷயங்கள் மாட்டுதில்ல. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரியுங்க. யாராச்சும் ஒருத்தன் தேடி வருவான்னு தெரியும். ஏன் வந்துட போகிறேன்? நம்ம கூட இருக்க சங்க அடிமைகள்லாம் நம்ம என்ன சொல்கிறோமோ அதானே கேட்கும். ஐயா சொல்வது தானே வேத வாக்கு. அப்படி நம்பக்கூடிய குரூப்லாம் இருக்க வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. பாரிசாலன் ஏன்டா ஒய்யாமல் சொல்கிறாங்க? பாரிசாலனோட டிபேட்டுக்கு வாங்கன்னு எதுக்கு வம்பு? அவங்க கூட நான் டிபேட் வரேன்னு சொல்லிட்டு எங்கேயும் கூட்டி போவாங்க. ஏதாவது ஜூஸ் வயசில் இடத்தையே கலந்து விட்டு என்னைய போட்டு தள்ளுறக்கா? இந்த திருட்டு பயிர் அன்னைக்கே டிசிபி பாண்டியன் வந்து அவங்க குரூப்பில் பேசும்போது இந்த அவங்க கூப்பிட்டாங்க, சென்னைக்கு வாங்க ஐயாவை மீட் பண்ணி பேசுங்க, நேரில் வாங்க ஆஃபீஸ்க்கு வாங்கலாம் கூப்பிட்டாங்க. ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது தவிர்த்து விட்டுருது. நான் 2 டைம் கூப்பிட்டேன். அந்த ஆள் கூப்பிடல, அந்த மேனேஜர் தெரியும். அவன் பேர் நான் வாயிலே வர மாட்டேங்குது. அவன் பேர் தெரில, நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். உங்களுக்கு தெரிஞ்சக்கில்ல, மாதவனா ஆதவன். இந்த 2 வார்த்தையில் எந்த வார்த்தையும் தெரியல. மாதவனா ஆதவனும் அந்த பையன் என்கிட்ட பேசிச்சு. அது சொல்லிச்சு, வாங்க ஐயா வந்து பாருங்க, நேரில் வந்து பாருங்க, ஐயாட்ட வரதுக்கு முன்னாடி கால் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு எல்லாத்தையும் கலக்கி வச்சிருக்கா? ஒரிசா பாடு இருக்காருல்ல, அவர் காணாம போன மாதிரி நானும் காணாம போறதா? போங்கடா போதாங்கிட்டு. சரி, ஓகே மக்களை, இன்னைக்கான வீடியோ என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் என்ன சமூகம்? பார்க்கவக்குள்ள நத்தமார் சமூகத்தை சார்ந்தவன். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. பாரிசாலனே உங்களுக்கு சொல்லியிருப்பாரு என்ன மேட்டர் அப்படின்னு. அவர் என்ன குளம்ன்றது சொல்லியிருப்பாரு, தெளிவா சொல்லியிருப்பாரு. பார்கவ குளம் நத்தமான் உடையார்னு சொன்னார் நினைக்கிறேன். பார்கவ குளம் அது குளம், அப்புறம் நத்தமான் உடையார்னு பட்டயம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. பார்கவ குளம்ன்றது எங்க வருது? 16வது முத்திரையர்களோட 29 குளங்கள் இருக்குல்ல, அவங்களுடைய கம்யூனிட்டி கைட். இப்போ இந்த முத்திரையர்களை தூக்கி ஓரமாப்போம். என்ன ப்ரோ எல்லாத்த பத்தியும் பேசுற, உங்களை பத்தி பேச மாட்டேன். மறவர்னு ஒரு குடி இருந்துச்சு. இந்த மறவர் குடியில சேர்வாரையும் கல்லறையும் இணைத்தது யாரு தெரியுமா? நம்மளுடைய சாட்சா ஜெயலலிதா அவர்கள் தான். எங்கேயோ பரம்பரையா அந்த மூவேந்தர்களா இருக்கல, இணைத்தது ஜெயலலிதா அவர்கள். தனித்தனியாக இருந்துச்சு. மறவர்னா தேவர் கம்யூனிட்டி மட்டும் தான் இருந்துச்சு. தேவர்னாலே மறவர் கம்யூனிட்டி தான். அந்த தேவர் கம்யூனிட்டிக்குள்ள கிளை பிரிவுகளா கல்லறைகளையும் அகமுடையாரையும் சேர்த்தாங்க. அகமுடையார் சொல்லக்கூடிய அந்த சேர்வார்கள் இப்போ ரீசெண்டாக கூட கொஞ்ச நாள் முன்னாடி பேசிட்டு இருந்தாங்க, நாங்கள் மறவர்கள் இருந்து வெளியே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதோ கிளான்குள்ள சேர்றதுக்காக ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. ரொம்ப நாள் முன்னாடி பார்த்த ஞாபகம், ஒரு 4 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அகமுடையாருக்கு சேர்வார்களுக்கு ஒரு தங்க தலைவர் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் தான் பேசினார். அவர் இன்டர்வியூ நான் பார்த்துருக்கேன், நல்லா ஞாபகம் இருக்கு. நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேற ஒரு கிளான்ஸ் லெவல் சங்கத்துக்குள்ள சேரப்போ அவங்களோட எண்ணத்துக்குள்ள சேர்ற மாதிரி ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. இதுதான் மேட்ரு. இந்த சிம்பிளான மேட்டரை யோசிச்சு பாருங்க. ஜெயலலிதா அவர்கள் வந்து தான் இந்த மூவேந்தர்கள்னு சொல்லிட்டு இந்த கல்லர் மறவர் அகமுடையார்னா தேவர் கம்யூனிட்டிக்குள்ள வரும்னு ஆக்குனவங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போதான் இது நடந்திருக்குன்னு அர்த்தம். ஓகே, இதை சொல்லி முடிச்சேன்னா இதை மூடி ஓரமாவி இப்போ திருப்பி முத்திரையருக்குள்ள போவோம். 29 அந்த விஷயங்கள் இருக்குல்ல, முத்திரையர் சாதிக்குள்ள இத்தனை பட்டியல் இருக்கு. ஸோ அதுல 16வது பட்டியல் பார்கவ குளம் இருக்கு. அதாவது உடையார் ஒன்டாப்ல உள்ள உடையார் மட்டுமா வந்தாரு, அம்பலக்காரன்னு சொன்னால அம்பலக்காரர் இருக்காப்புல, பிள்ளை இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு, பூசாரி இருக்கு, காவலர்கள் இருக்கு. நான் சொன்னேன்னா ஒரு நாடை கட்டி ஆள்றதுக்கு எத்தனை பிரிவுகள் இருந்துச்சுன்னா ஒவ்வொருத்துக்கும் தலைமை இருக்கும்ல, தலைமை எப்பெல்லாம் தூக்கிடுவாங்க. இப்போ பூசாரினா இல்லை சின்ன பிள்ளையார் கோயில் இருக்க பூசாரியா கிடையாது, பெரும் கோயில்கள். ஸோ இந்த மாதிரி ப்ரோ நான் என்ன ப்ரோ இப்படி இவங்களை வந்து இப்படி சொல்கிறேன், நான் அவங்கள சொல்லவே இல்லை. நான் திரும்ப சொல்கிறேன், நான் அவங்கள சொல்லவே இல்லை. ஆண்ட பரம்பரைகள் எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேலே அடிமைகளாக தான் இருந்திருக்கோன்னு அர்த்தம். ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன்னா அவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்கள உலகத்திலே ஆண்டவங்க. பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்துருப்பான், அவன் ஆட்டுவான், அவங்க ஆடுவாங்க. ஸோ இவ்வளோதான் விஷயம். அவங்ககிட்ட தான் குடும்பிப்பிடி இருக்கு. அந்த குடும்பிப்பிடியிலிருந்து தான் இவங்க ஆடுவாங்க. ஸோ அதை வச்சு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் எல்லா அடிமைகள்னு சொல்கிறேன். சிம்பிள். இந்த புரிதல் உங்களுக்கு வேணும். வரலன்னா ஒண்ணுமே புரிய போறதில்ல. இவங்க பாட்டி வைக்கிறது தானே இந்த கிளான்ஸ். தலைமையே ஒரு கண்ட்ரோல்ல இருக்குன்னா தலைமைக்கு இருக்க கிளான்ஸ்லாம் இருக்கும், இந்த பிரிவுகள் இருக்காங்க, இந்த பிரிவுகளும் அடிமைங்க தானே. அதை பேஸ் பண்ணி தான் பேசிட்டு இருக்கேன். புரிதலோட பேசணும். பார்கவ குலம் நத்தமான் உடையார் பாரிசாலன் இப்ப இந்த முத்தையர் குரூப்ல வந்துட்டாரா? சொன்னா நான் இவங்களை காப்பாத்துறதுக்கு இதை பத்தி இவ்வளவு டீட்டெயில் பேசணும். நம்ம டிசிபி பாண்டியனும் பாரிசாலனும் ஏன் இதை பத்தி பேசல? இது தமிழ் குடின்னு சொல்லி வெறிகுண்ட வெங்காய பேசுவாங்க. இந்த மறையேறுவாங்கல்ல ஒரு கும்பல், நான் அப்பவே சொன்னேன், மறையேறுவாங்கல்ல பனைமரம், இந்த பனைமரம் ஏறு ஒரு கும்பலை பத்தி நம்மளோட இவர் சொல்லியிருப்பாப்ல, டிசிபி பாண்டியன் நிறைய சொல்லியிருப்பாப்ல. அப்பா நிறைய இருக்கு. பெரிய வணிகங்கள்லாம் அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு இப்ப வரைக்கும். பெரும் கட்சிகளுக்கும் அவங்க தான் மெயினா இருக்காங்க. பெரும் காலேஜ்களும் அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. பெரிய பெரிய துணிக்கடைகளும் அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. எப்படி
எப்படிப்பா எனக்கு தெரியலப்பா, எனக்கு சீரியஸே சரியில்லை. நாங்களும் தான் இருக்கோம், மறவர்குடி தேவர்னு சொல்கிறோம். முத்துராமன் தேவரை தவிர்த்து வேற அடுத்த மன்னர் வாரிசு யாருமே இல்லை. அது சொல்லுவாங்க, அது வேலுநாச்சியார் வம்சம்லாம் இருக்குது, இங்கேயும் இருக்குது, நிறைய பேர் இருக்காங்க. பட் சாதாரண மக்கள்ல எத்தனை பேர் பெரிய ஆளா இருக்காங்க? ஆனால் நான் சொன்ன கூட இந்த பனைமரம் குரூப் இருக்குல்ல, பனைமரம் குரூப் சாதாரண ஆட்கள் கூட பெரிய லெவலில் தான் இருக்காங்க. இது எப்படிப்பா இது நடந்திருக்கும்? அப்போ அவங்களுக்கு தெரியுது, நான் சொன்னேன் 300 வருஷத்துக்கு ஒரு ரொட்டேஷனில் ஓடுவாங்கன்னு. இதே மேட்ரு தான். இப்போ தெலுங்கர்கள் வந்து ஒரு 300 வருஷம் முடிச்சு விட்டாங்க. ப்ரோ என்ன ப்ரோ தெலுங்கு வருஷம் எப்படி ப்ரோ 300 வருஷம்? 50 வருஷம் தான் ஆண்டாங்க, கடைசி 50 ஆண்டுகள். அதுக்கு முன்னாடி நடந்துச்சு சில விஜயநகர பேரரசு, இவங்கெல்லாம் பிரிட்டிஷ்காரர்கள் எல்லாத்தையும் மன்னர்களாக இப்போ வந்து குமாஸ்தா வேலை பார்த்துட்டு இருந்ததெல்லாம் யாரு? அதாவது மன்னர்கள் கீழே இந்த பாளையங்களாக வாழ்ந்தாங்க இல்லை, அவங்களாம் யாரு? அதான மேட்ரு. விஜயநகர எச்சங்கள் தானே வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதோட மிச்சங்கள் தான் இப்போ 50 ஆண்டுகள் ஆண்டுகிட்டு இருந்துச்சு திராவிடன்ற பேர்ல. அப்போ இந்த 300 வருஷம் ரொட்டேஷன் முடிஞ்சா இதெல்லாம் காலி பண்ணிடுவாங்களா? இப்போ இன்னொரு குரூப் எந்திக்கும், தமிழ் தேசியம். இப்போ புரிஞ்சிருக்கும் என்ன மேட்ருன்னு. புரிஞ்சுச்சா? இவ்வளவுதாங்க விஷயம், இவ்வளவுதான் விஷயம். இந்த 300 வருஷத்துக்கு ஒவ்வொரு இடத்துலையும் கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி ஒவ்வொரு கிளான்களையும் பூந்து நமக்கு பார்வையில் என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழர்கள் ஆள்றாங்க தமிழ்நாட்டை, ஐயோ இவங்க ஆள்றாங்க, இவங்க நினைப்பாங்க நம்ம தான் ஆண்டுகிட்டு இருக்கணும். தலைமை என்றுமே வெளியால் தான் பாங்க. அந்த வெளியால்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், ஊடுருவல் ஆட்கள் ஆரம்பத்திலிருந்து ஆண்டுட்டு இருக்கானுங்களே அவனுங்க. எதிரிகள்லாம் வெளியில இல்லை, கூடயே தான் இருக்காங்க, இங்கிட்டு தான் இருக்காங்க. சும்மா தேடிக்கிட்டு இலுமினாடி இல்லாத விஷயத்தை தேடாத, சுத்தி இருக்க ஆட்களை முதல் தெரிஞ்சுக்க. உடனே இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்ல நடக்கிறது எல்லாத்தையும் இங்க வந்து எடுத்துட்டு இருப்பாங்க, இதுன்னு. கூட இருக்கிற விஷயத்தை யாருமே சொல்ல மாட்டாங்க. திரும்ப சொல்றேன், இப்போ மேட்ரை பார்த்துப்பீங்க. பாரின்ற மேட்ரு வந்து இப்போ இவங்க வந்து வளையர்னு ஒரு குரூப் இருக்கு 6வதுல. இப்போ வேலிர்னு ஒன்று இருக்கு. வேலிர்ன்றதான் வளையர் அப்படி கொஞ்சமா மாறி இருக்கும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் விஷயம் இல்லை. இந்த பாரி மேட்ரை படிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். வேலிற்குள்ள வந்த வள்ளி யாரு? முருகனோட மனைவி. தெரிஞ்ச விஷயம் தானே. முருகனை போற்றி போல்றாங்களா? முருகனுக்கு விழா எடுக்கிறாங்களா? முருகனை போற்றி யார் முட்டி மோதுறா? முருகனை முட்டி மோதுற ஆட்கள்லாம் கொஞ்சம் தேடிப்பாரு. தமிழ் கடவுள் முருகன் வாங்க. என்னங்கடா? சரி ஓகே, வேலிர் வந்துருச்சா உள்ள? வள்ளி இந்த மலையில் இருந்து வந்த குரூப் அப்படின்னா தெளிவாக சொல்லிட்டாங்களா? இப்போ என்ன மேட்டர்னா, வள்ளி ஒரு மேட்டர் இருக்குல்ல, வள்ளியோட குழந்தைகள் ஒன்று இருக்கு, ஆரவள்ளி சூரவள்ளி. ஆரவள்ளி சூரவள்ளின்றது வள்ளி தான். ஆரவள்ளி ஹில்ஸ் நார்த் இந்தியாவில் ஒன்று இருக்கு, சூரவள்ளியோட ஹில்ஸ் இங்கே ஒன்று இருக்கு. ஸோ இந்த ஹில்ஸ் சேரநாடு இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் இங்கே கண்ட்ரோலில் தான் இருக்கு. இப்போ சிம்பிளான ஒரு விஷயம் சொல்றாங்க. இதுல என்ன சொல்றாங்க, 2 பேர் அங்கவை சங்கவை, 2 பெண்கள். இந்த பெண்களுக்கு யார்? அவையார் கல்யாணம் பண்ணி வைக்க மூவேந்தர்களை கூட்டி வர்றாங்க. மூவேந்தர்களை வச்சு பல விஷயங்கள் பண்றாங்க. இதெல்லாம் புரியுது அவனுக்கு அரச பரம்பரைக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னு. இப்பயும் நான் சொல்றேன், உண்மையான வரலாறு நம்ம யாருமே படிக்கல. உண்மையான வரலாறு என்னன்னே தெரியாது. எவன் வெற்றி பெறானோ, எவன் ஆளணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு ஏற்றது போல் தான் வரலாறு படைக்கப்படும், படிக்கவும் விடுவானுங்க. இதுதான் பேசிக்கு. இப்போ நான் ஜெயிச்சிட்டேன்னு நினைக்கோங்களேன், இப்போ நான் உங்களை ஆளணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் ஜெயிச்சிட்டேன்னா என்ன பண்ணுவேன்? எனக்கு சாதகமான வரலாறு எழுதி எனக்கு புகழ்ந்துருக்க மாதிரி நான் பண்ண தவறை மறைச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி தானே ஒரு வரலாறு எழுதி உங்கள்கிட்ட கொடுப்பேன். அப்போ எப்படி அது உண்மையான வரலாறா இருக்கும்? இதை படிச்சுக்கிட்டு முட்டிட்டு சாரிங்களடா நாங்கள் தான் நீங்கள் தான். எவெல்லாம் மூர்க்கமான ஆளாக இருக்கணும் அவனெல்லாம் பார்த்து பதாரணமாக அடிச்சிருப்பாங்க. எவெல்லாம் டம்மி பீஸா சொன்னா கேட்டுப்பாம்பா அப்படின்னு இருக்க டீம் எல்லாம் அடிச்சு நவத்திடுவாங்க. எவெல்லாம் இன்னும் அங்கே கதையில் எப்படி போடுற அப்படின்னு கேட்டானா அவனுக்கு மட்டும் கொஞ்சம் உயர்ந்த பதவி கொடுத்து ஓரமாக உட்கார வச்சிருவாங்க. ஆக மொத்தத்துல இங்க எல்லாருமே திருடங்க தான், சொல்ல போனா குருடைங்க தான். உண்மையான விஷயம் என்னன்னா, மனிதர்களுடைய ஆற்றல் இந்த மாதிரி ஆள்றதுக்கும் சாகிறதுக்கும் மண்ணை ஆள்றதுக்கும், இந்த மண்ணை ஆள்றதுக்காக நம்ம பறக்கல, பிரபஞ்சத்தையே ஆள முடியும். அதை மறைச்சு நாகர்கள் நம்மள இந்த மண்ணை ஆள்றதுக்காக அடிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே அடிச்சுட்டு சாவுங்கடான்னு விட்டுருக்காங்க. என்னைக்கு இதெல்லாம் புரிஞ்சு தெரிஞ்சு வெளியே வர போறீங்க? திரும்பவும் சொல்றேன், டைட்டில்ஸை பாருங்க. வடக்கு இருக்குல்ல, இந்த கொங்கு மண்டலம் அதெல்லாம் இருக்குல்ல, அங்க போனவங்களாம் உடையான்னு பட்டம் போட்டுக்குவாங்களாம். சவுத்தில் வந்தவங்க அப்படிலாம் செட்டின்னு பட்டுக்குவாங்களாம். செட்டி. அங்கே நார்த்தில் செட்டு. பூம்புகாரில் ஒரு கும்பல், அப்புறம் துவாரகாவில் ஒரு கும்பல், 18 படி கும்பல்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது நிறைய மேட்ரு இருக்குது, உள்ளுக்குள்ள நிறைய மேட்ரு இருக்குது. எல்லாத்தையும் அப்போனா சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க தான் மோனோபுலி பண்ணுறாங்க எல்லா இடத்துலையுமே. நான் அவங்களெல்லாம் குறையும் சொல்லலை, மோனோபுலி பண்ணுறப்ப குறையும் சொல்லலை. ஏன்னா மனிதர்கள் வாழ்றதுக்கும் செல்வ செழிப்பாக இருக்காங்க. நீங்கள் பண்ணிட்டீங்க, பல வேலையை பண்ணிட்டீங்க, எனக்கு தெரியுது நீங்கள் பண்ணதெல்லாம். நான் ஒன்றே தான் கேட்குறேன், மனிதர்களுடைய வாழ்க்கை இதுக்காக கிடையாது. மண்ணை ஆள்றது, புகழ் உச்சிக்கு போகிறது, பணம் சம்பாதிக்கிறது, செல்வ செழிப்பாக வாழ்றது கிடையாது. நிம்மதியாக வாழ்ந்துட்டு முன்னோர்கள்ட்ட வீடு பேர் அடையிறது, இந்த லூப்பை முடிக்கிறது தான் நம்ம வேலை. நாகர்களுடைய வேலையை நம்ம எளிமையாக்கிட்டோம். நம்மளுக்குள்ளேயே மாற்றி அடிச்சுக்கிட்டு ஒரு திருடன் பெரிய திருடன் மாட்டிக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் திருந்தணும்னு நினைச்சாலும் திருந்த முடியாது.
திருந்தினானா உண்மை ரகசியம் வெளியே வரும். உண்மை ரகசியம் வெளியே வரும்போது அவன் திருப்பி அதை திருடனை மாறி தான் ஆகணும். அதை மறைக்கிறதுக்காக பல வேலைகள் பண்ணி தான் ஆகணும். உங்களை எப்படி ஒரு ரூப்ல மாட்டி விட்டுருக்காங்க தெரியுதா? இதுதான் நான் சொல்றேன். நான் ஆண்ட பரம்பரைகளை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஸோ ஓப்பனா வெளியே வாங்க, மாட்டினா மாட்டுங்க, ஆமாங்க அதெல்லாம் பண்ணோங்க, இப்போ நாங்கள் சரியா இருக்கோம், எதிரிகளுக்காக வேலை பார்க்க மாட்டோம், மனிதர்களுக்காக வேலை பார்ப்போம் அப்படின்னு முடிச்சுட்டு போங்க. மனிதர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்றா வாழ்ந்துட்டு போவோம், பூமியை நிம்மதியாக வாழ்ந்துட்டு பரிணாமம் ஈடேறி போயிட்டே இருப்போம். இது ஒரு காரணத்துக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன், வேற எந்த காரணமும் கிடையாது. அந்த சாதி இந்த சாதி இந்த மதம், மனுஷங்க ஒன்றா சேருங்கப்பா, இல்லைன்னா சவக்கூலி தான் ரெடி. இலங்கையில் நடந்தது என்ன விஷயம்னு தெரியாதவங்கள தான் இறந்தாங்க. ஏன் எப்படி இறந்தாங்க? இத்தனை கூட்டம் இருந்துச்சு, இவ்வளோ படை கட்டினாங்க, ஜெட் போட்டு சூப்பர் ஜெட் போட்டில் வச்சுருந்தாங்க, ஸ்பீட் போட்டில் வச்சு அட்டி ஏங்க அவங்கள விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு பெரிய லெவலில் வந்திருப்பாங்க. உலகத்துலேயே நம்பர் 1 நாடாக மாறி இருக்குங்க ஸ்ரீலங்கா. சும்மா நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள். ஸோ அவங்களை கண்டுபிடிப்புலாம் வேற லெவலில் இருந்துச்சு. சாதாரண குறிப்பிட்ட காலங்களிலே இன்னொரு 300 ஆண்டுகள் ஆண்டாங்கன்னா, ஒரு 100 ஆண்டுகள் விடுங்க, 50 ஆண்டுகள் திராவிட ஆட்சி ஆண்டுச்சுல, ஒரு 50 ஆண்டுகளை வாழ்றதுனால என்ன நடந்திருக்குன்னு மட்டும் யோசிச்சுப்பாரு. உலகமே செதற அளவுக்கு டெக்னாலஜி நம்ம வேற லெவலில் இருந்திருப்போம். எல்லா உண்மையிலும் வெளியே வந்துடும். இந்த 50 ஆண்டுகளில் நம்ம இவ்வளோ கண்டுபிடிக்க முடியுதுன்னா, ஏன்டா இவ்வளோ ஆண்டு காலமாக நம்ம எதுவுமே கண்டுபிடிக்க முடியலன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சிடும். அப்போ எல்லா உண்மையிலும் வெளியே வர ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக அவன் டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிட்டான்னா நீர்மூழ்கி அடி கடலுக்கல்ல போவான், கடலுக்கல்ல போனால் குமரி கண்டத்தை தொடுவான், குமரி கண்டத்தை தொட்டா இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் எப்படி ஆளுந்துச்சுன்னு ஒரு வரலாறு வரும். நாகர்கள் மாட்டுவாங்க. இப்போ தெரியுதா தமிழ் ஏன் ஆளோட மாட்டான்னு? ஏன்னா அவன் மூலக்காரன். நாமே ஒருத்தர் அடிச்சுட்டு சாகலாம். எவனாவது ஒருத்தர் செத்தா எப்படி என்கவுண்டர்ல இன்னொருத்த கதையை முடிச்சிருவாங்க. ஓ மூளைய என்கிட்ட காட்டுறியா? இருக்கிற இல்லாதவங்க கிட்ட காட்டுறதுல தப்பு இல்லை. ஆட்சி வேலை வந்துடுச்சுன்னா அவன் எல்லாத்தையும் பிரிச்சு மேய்ஞ்சிட்டான். அதான் திருப்பி சொல்றேன், பெருச்சாலிக்கு பிறந்தவங்க தானே நம்ம. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், பெருச்சாலி எப்படி தோண்டி உள்ள மண்ணுக்குள்ள போகும்ல, வேறு வரைக்கும் போகும்ல, அந்த மாதிரி நம்ம தோண்டி உள்ள போயிடுவோம், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவோம். அப்ப மாட்டிப்பான்ல அவன். நீ மூலக்காரன்டா, ஒத்துக்கிற. என்ன செய்யணும் சொல்லு. அப்புறம் எப்படி நம்மளை விட்டு வைப்பான்? நம்ம இருக்கணும், ஆனா அடிமையா இருக்கணும். ஆனா ஒன்ன மாதிரி மூலக்காரன் இல்லாம என்ன மாதிரி வேலைக்காரன் வெளியில போய் வாழ்றது வேஸ்ட். நான் வரல, வெளியில வந்தா நீ என்கிட்ட வந்து சேர்ந்துக்கிறேன்னு சொல்லு, ஒத்துக்கிற. இப்ப தெரியுதா இலங்கையில ஏன் மக்கள் செத்தாங்கன்னு? அவங்க இருந்திருந்தாங்கன்னா டாப்ல இருப்பாங்க. வரலாம் என்ன மாதிரி தலைவர் ஆயிருப்பாரு தெரியுமா? நீனா யோசிச்சு கூட பார்க்க முடியாது. உலகமே வியக்கக்கூடிய தலைவராக இருந்திருப்பாப்ல. நம்பர் 1 சூப்பர் ஸ்டாரா இருந்திருப்பாரு. இன்னைக்கு நான் சொல்லி அவருடைய கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் எப்படி கொண்டு போனார் தெரியுமா? மனுஷனா மனுஷன், அந்த மாதிரி மனுஷன் அப்படி ஒரு கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வந்திருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இவங்க போட்டு தரலான காரணமே தெரியாம தற்கொலையை எதுக்கோ கத்திக்கிட்டு இருக்கு. ஐயோ இந்த தலைவர்னு சொல்லி 18 கதறிட்டு இருக்காங்க. அங்க நடந்த விஷயம் என்ன, ஏன் இறந்தாங்க, குடும்பத்தையே முடிச்சுட்டாங்க. ஒரு சின்ன பையனை பிடிச்சாங்க. இல்லை நீங்க இந்தியாவுக்கு தெரியும்ல, சின்ன பையன் தாங்க விடுங்க, ஏன் இன்னமே இருக்கக்கூடாது. எவன் எல்லாம் நமக்கு எதிராக கொடியேற்றி எவன் நமக்கு எதிராக தூக்கிட்டு வந்தாங்களோ எவனுமே இருக்கக்கூடாதுன்னு ஏன் அவன் நினைச்சான்? அதுல பெருந்தன்மை நம்ம ஆளுகளுக்கு. முட்டா பையில தானே ஏமாந்து போயிடுறோம்ல. என்ன மேட்டர்னா, ஒரு குறிப்பிட்ட 20,000 பேர் வீரர்கள் ஒரு இடத்துல சூழ்ந்துட்டாங்க, விட்டா முடிச்சிடலாம், இலங்கையே நமக்கு தான். அது பண்ணாம இந்தியா வந்து உள்ள வந்துட்டு ஐயோ வேணாம் விட்டுருங்க, அவங்கள விட்டுருங்க, சொல்லிட்டு உடனே விட்டாங்க, சவக்குழியில விட்டாங்க உடனே. இதெல்லாம் பேச முடியுமா? ஓப்பனா சொல்லு நான் பேச முடியுமா? கொஞ்சம் தேடினதுக்கே எனக்கு அவ்வளோ கிடைக்குது. புரிஞ்சுக்காம அந்த மதம் இந்த மதம், இந்த சாதி நீ ஏன்டா என்னைய சித்திரம் வாங்குறீங்க? எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சும் சும்மா இருக்க முடியல. அதுக்காகத்தான் நான் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கேன். அது இல்லாமல் ஒரு அளவு தான் பேசவும் முடியும். புரிஞ்சுக்காம இருக்கீங்க. அவங்க பேசுனதை பற்றியா டைட்டில்? நார்த் சைடு போனோம்னா உடையார் பட்டம் போட்டு வாங்கலாம், சவுத் சைடு வந்தால் செட்டி சட்டம் போட்டு வாங்கலாம். அப்போ எதாண்டா உண்மையானது? இடத்துக்கு ஏற்ற மாதிரி எனக்கு தேவை. ஆனால் டைட்டில் போடுற ஆட்கள் 2 ஒன்று தான். ஒரு குரூப் 2ஆ பிரியுது. ஒரு குரூப் அங்கே போய் ஒரு பேர் போட்டுக்குது, இங்கே போய் ஒரு பேர் போட்டுக்குது. ஒருத்தன் பேரை ஏன் மறைக்கிறான்? இங்கே வந்து திராவிடம் உள்ள ஒழிஞ்சுக்கிட்டு நாங்களாம் தமிழ்னு சொல்கிறான்ல, இதைத்தான் நான் இவங்களும் பண்ணியிருக்காங்க. அதை ஏன் சொல்லவே மாட்டுக்க? அப்போ எல்லாருமே திருடங்க தான், சொல்ல போனால் குருடங்கன்னு நம்மளுடைய இளையராஜா பாட்டு பாடுறது கரெக்டு தானே? விஷயம் தெரிஞ்சனால தான் அவர் இசை ஞானி. நம்மளுடைய கண்ணதாசன், அவருக்கும் நிறைய மாற்றம் தெரியும். நிறைய இருக்கு அர்த்தமுள்ள இந்து மதம், இதெல்லாம் எங்கள் வீட்டில் படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த புக்கில் எங்கள் அப்பா படிச்சுட்டு இருப்பாப்புல. ஆனால் மீனிங் தெரியாமல் படிச்சுட்டு இருக்காப்புல. இவங்கெல்லாம் தமிழ் குடி தானே. 29 சங்கங்கள் இணைச்சது எப்படி அப்படிலான்ற பேசுறாங்க. இப்போ பேசும்போது இவங்களுக்கு தலைவர் யாராக இருந்திருக்கணும்? தமிழராக தான் இருந்திருக்கணும், தூய தமிழர் தான் இருந்திருக்கணும். ஆனால் யார் போட்டிருக்காங்க பாருங்க, நாயுடு வச்சிருக்காங்க. புதுக்கோட்டை தெரியாம அந்த டிவிக்காரங்க ஒரு போஸ்ட்டை போட்டு தொலைஞ்சிட்டாங்க. அது புதுக்கோட்டை சம்மந்தப்பட்ட, புதுக்கோட்டைக்கு ஒரு எம்எல்ஏ கிடைச்சிட்டாரான்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டாங்க. கருமம் என்னடான்னு தேட போனேன், இவ்வளோ விஷயங்கள் என் கண்ணில் போட்டுச்சு. இப்போ இங்கேயே கடைசியாக வந்து புதுக்கோட்டையில் முடியுதா? புதுக்கோட்டையை வந்து
புதுக்கோட்டை முத்தரையர் மாநாடு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப இருந்த எம்ஜிஆர் உடன் யார் இருக்காரு அப்படின்னா சங்க மாநில தலைவர் நாயுடு. பார்த்துருப்பீங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. தமிழ் சமூகத்தோட கம்யூனிட்டி தானே நீங்கள், தமிழர்கள் தானே. தெலுங்கே தெரியாத ஒரு அக்கா சொல்லிச்சு, அவங்க முத்தரையர் தான் போல. ஸோ தெலுங்கே தெரியாது, அவங்க அப்புறாணிய தமிழர்கள். ஸோ அவங்களுக்கு தெலுங்கே தெரியாதுன்ற தெலுங்குல எனக்கு 2-3 வார்த்தை கூட தெரியாது, எனக்கு பாட்டம் போட்டன்னு கூட தெரியாதுன்னு சொல்றாரு. தெரியாது தான், அது உண்மைதான். ஆனால் ஏன் கதறீங்க? இதை படிச்சிங்களா? ஒரு நாயுடு எப்படி இந்த சங்கத்துக்கு தலைவராக இருப்பார், மாநில தலைவராக இருப்பார்? புரியல இல்லை உங்களுக்கு? இதுக்கு மேலேயும் புரிய போகிறதில்ல. விஷயம் தெரிஞ்ச மட்டும் கூடவா, விஷயம் தெரிஞ்ச மட்டும் புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு புரிய ட்ரை பண்ணு. எந்த ஒரு சாதி, மதம், இனம், மொழி இதுக்குள்ள, அதாவது இனம், அந்த மொழி, எங்க மொழி அப்படின்னு சொல்லிட்டு கதற இல்லை, இதுக்குள்ள அடங்கிறாத. அதுக்குள்ள நீ அடங்கிட்டேன்னா அவனுக்கு வசதியா போயிடும், உன்னை வச்சு தூண்டி விட்டு வியாபாரம் பண்ணிடுவாங்க. சாதியாவும் மதமாவும் நம்ம சனங்க பிரிஞ்சு கிடக்கிற வரைக்கும் நம்மள மாதிரி அரசியல்வாதியை குதிரை ஏறிட்டே இருக்க வேண்டியது. நம்ம மாதிரி ஆளுங்க சந்தோஷமா இருக்கிறத இந்த சாதியிலே கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த சாதி கருமாந்திரத்தை யாரு கண்டுபிடிச்சுவேன்? மந்திர மோதிரம் கண்டுபிடிச்சாங்க, மந்திரிமார்கள் அதை கட்டியா பிடிச்சானுங்க. ஓ, அப்ப இந்த ஜாதி கருமாந்திரம் தொழிச்சோம்னா ஜனங்க நிம்மதியா இருப்பாங்க இருக்கா? ஜனங்க நிம்மதியா இருப்பானுங்க, நாம தான் சோத்துக்கு டிங்கி அடிக்கணும். இலங்கையில பண்ணது எப்படி தெரியுமா? மேடை ஏறி பனைமரம் பேசுதுல, பனைமரம் என்ன பண்ண போகுதுன்னு எனக்கு தெரியும். 2029 இப்போ எனக்கு என்ன சொல்ல வேண்டியது சொல்ல முடியும். அதுக்காக எல்லாத்தையும் மூட்டுரும், எல்லாத்தையும் பிடிச்சி வாங்கன்னு எழுதிட்டு போக முடியும். என் வேலை இது கிடையாது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றேன், அவ்வளவுதான். இதுவும் என் வேலை கிடையாது. நான் மனுஷன் தான். இங்க உங்களுக்கு நடக்கிறது மட்டும் உன்னோட முடிய போறது இல்லை. தமிழ் மக்கள் எல்லாரும் சேர்த்துல நடக்கும், அப்புறம் மக்களுக்குள்ள பிரச்சனை நடக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் ஆல் பண்ணு. இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. திரும்ப சொல்றேன், டெய்லி வீடியோல சொல்றேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வியூஸ் போற அளவுக்கு சப்ஸ்கிரைப்ஸ் இல்லை. அது ஏன் இப்படி பண்றீங்கன்னு தெரியல. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண முடியல, வீடியோக்கு லைக் போட முடியல. என்னங்கடா உங்க பிரச்சனை? வீடியோ பார்க்குறேன் இல்லை, ஏதோ ஒரு விஷயம் புரிஞ்சுதான் பார்க்குறேன். இத்தனை வீடியோ பார்க்குறேன், 2000 பேர் பார்க்குறேன், 2000 லைக் போடலாமே, ஏன் போட மாட்டேங்க? ஏன்னா அவ்வளோ கஷ்டமா இருக்கடா அவங்களுக்குலாம். சரி, இந்த வீடியோ சொல்லிட்டேன்னா இப்போ இந்த வீடியோ லைக் கொஞ்சம் அதிகமாக வரும். அடுத்து என்ன பண்ணுவாங்க? திருப்பி பழைய மாதிரி தான். இவங்களுக்கு தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். இன்னத்தை சொல்ல நம்ம மக்கள் அப்படி டிசைன் பண்ணியிருக்க ஒரு அமைப்பு. ஓகே மக்களே, அடுத்த வேலை சந்திக்கலாம். விழிச்சுக்க, பொழைச்சுக்க, முடிச்சுக்க, சன்ரைஸ் குடிச்சுக்கன்ற மாதிரி இருக்கு. கண்டிப்பா ஒரு நாள் உன்னை நாங்க அழிச்சிருவோம் மார்பியஸ். அந்த நாளுக்காக நான் காத்திருப்பேன்.